பாருங்க மக்களே, வெயில் எப்படி கொளுத்துது பாருங்க. 110 டிகிரியாக இருந்தது, 110 டிகிரி கூட இல்லை, 111 ஒன்று தான் இருக்கும். இப்படி வெயில் அடிக்கும். யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. இப்படி கடும் வெயிலாக இருக்குது. இப்படி இருந்தால் எப்படிங்க சொல்லுங்க? சூரிய பகவானுக்கு என்னதான் கோபம் தெரியல நம்ம மேலே. இப்படி சுட்டரிக்குது வெயில், வெளியே வர முடியல. வெளியே வந்தால் அப்படியே வேத்து கொட்டுது. மக்களே, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. நம்ம 2 வருஷம் கொரோனாவில் அவசரப்பட்டோம். இப்படிப்பட்ட வெயில் வந்து நம்மளை போட்டு உயிரை எடுக்குது. என்ன பண்ணுறது? பாவம், குழந்தை குட்டிலாம் எவ்வளோ கஷ்டப்படும். எத்தனை குடும்பம் வெயிலால் தரிச்சரிக்கும். வசதியாக இருக்கிறவங்க ஏசி ரூமில் இருப்பாங்க. வசதியே இல்லாதவங்க நம்மள மாதிரி ஏழைங்க தான் கஷ்டப்படுறது. அதனால் ரொம்ப அவசியம் இருக்குது. யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. வெயில் சுட்டரிக்குது. சூரிய பகவானுக்கு என்னத்தான் கோபம் தெரியல நம்ம மேலே. எதுக்கு இந்த சூரியனுக்கு இந்த நம்ம அன்மம்? நடந்து போனால் வேர்வை, உட்கார்ந்தா வேர்வை, படுத்தாலும் வேர்வை. எங்கே பார்த்தாலும் பாருங்கள், வெளியே பாருங்கள், நெருப்பு மாதிரி குதுன்னு குதிக்குதுங்க. என்னங்க இது வெயில? இது தாங்க முடியல, அவஸ்தையாக இருக்குது. வெளியே வர முடியல. காலு கை எல்லாம் எரியுது, தாங்க முடியல. ரொம்ப அவஸ்தை. அந்த வெயில் எப்படி ஒரு மனிதனை எப்படி ஆட்டு படிக்கிறதுன்னு தெரியல பாருங்க. வெயில் சரியான வெயிலுங்க, முடியல. பாருங்க, கையெல்லாம் பாருங்க எவ்வளோ வேர்த்து போட்டுது பாருங்க. காலு கையெல்லாம் ஏன் இப்படி இருக்குது தெரியலையே. ஏன் இப்படி சுட்டரிக்குது தெரியுது வெயில். தாங்க முடியலைங்க. நேற்று கூட போனேன். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, 2 மாதம். இப்போ வேற கோடை விடுமுறை விட்டுட்டாங்க. வசதியாக இருக்கிறவங்க கொடைக்கானலுக்கு போவாங்க. வசதி இல்லாதவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க? ஏழை குடிசையில் இருப்பாங்க. அப்போ இருக்கிற மக்களை எப்போ தான் பார்க்கறது? தண்ணி பந்தல் போடுறாங்களா? அதுவும் இல்லை. குடிக்கிற வந்து பானை தண்ணி தான் குடிக்கிறதுனால குடிக்கிறோம். அதுதான் இப்போ நல்லதாக இருக்குது. நன்றி, வணக்கம் மக்களே. நீங்கள் வீட்டில் பத்திரமா இருங்க, வெளியே போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. வணக்கம்.